ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சென்னையில் எங்க முதலீடு பணம் ரெட்டிப்பாகும், அதுவும் வெறும் ஷார்ட் பீரியட்ல எங்க டெவலப்மெண்ட் இருக்கு, எங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அதிகமாக வருது, இது எல்லாம் தான் லேண்ட்ல நாம இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய விஷயங்கள். ஒரு லொகேஷன்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்தாலே அந்த லொகேஷன்ல ரியல் எஸ்டேட் வேல்யூ ஓஹோன்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது சென்னையில இப்போ எல்லா இடத்துலயும் கனெக்ட் ஆகக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம சைட்ல இருந்து 3 கிலோமீட்டர், ஏர்போர்ட் நம்ம சைட்ல இருந்து 6 கிலோமீட்டர், எக்ஸ்பிரஸ் ஹைவே நம்ம சைட்ல இருந்து வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர். நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல மூணுல எதனா ஒண்ணு வந்தாலே அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் வேல்யூ பயங்கரமா கூடும். மூணுமே ஒரே இடத்துல வரும்பொழுது அந்த இடத்துல ரியல் எஸ்டேட் வேல்யூ எந்த அளவுக்கு கூடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இங்க லேண்டுகள் வெறும் 11 லட்சம் ரூபாயில கிடைக்கும். வாங்க ப்ராஜெக்ட்டை பார்த்தா மத்த வேலைகளை பார்க்க முன்னாடி இது போன்ற தீபஸ் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வரேன் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. நல்ல வளர்ந்துட்டு வர லொகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் சரி, ரியல் எஸ்டேட் விலைவாசிலையும் சரி, நல்ல டெவலப் ஆயிட்டு வர லொகேஷன். நம்ம பார்த்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா நம்ம சைட் வெறும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான கிரெட் கம்யூனிட்டி. உள்ள டோட்டலா 450 பிளாட்டுகள். ஃபேஸ் 1ல 200 பிளாட் சோல்ட் அவுட். இப்போ ஃபேஸ் 2ல 250 பிளாட் லான்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்டார்டிங்ல வரவங்களுக்கு 50 அடி 40 அடி ரோட்டு மேல கூட பிளாட் கிடைக்கும். உள்ள 50 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு அப்படின்ட்டு பெரிய பெரிய ரோடுகள் கொடுத்து, ஸ்ட்ரீட் லைட் வசதி எல்லாம் கொடுத்து, 2 என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்து உள்ள சூப்பரா பண்ணிருக்கிறதுனால உள்ள நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கினவங்க பாருங்க, கார்னர்ல ஒரு பங்களா ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம உள்ள நல்ல ரெசிடென்ஷியல்ஸ், அதோ பாருங்க எல்லோ கலர் வீடு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல குடும்பமா வசிக்கிறாங்க. உள்ள உங்களுக்கு அவென்யூ ட்ரீஸ் இருக்கு, பெரிய பார்க் ஏரியா இருக்கு, ஓபன் ஜிம் இருக்கு. மற்றபடி மெயின் ரோட்ல இருந்தும் ஜங்ஷன்ல இருந்தும் வந்துட்டு போறதுக்கு பக்காவான ரோட் ஃபெசிலிட்டியும் இருக்கு. சைட்டுக்குள்ள கொடுத்துருக்கிறது 1 ஏக்கருக்கான பார்க்குங்க. மக்களே, இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் வச்சு மெயின்டைன் பண்றாங்க. பிளாட்டுக்கு பிளாட் ஸ்ட்ரீட் லைட் வசதி மட்டும் இல்லாம தண்ணீர் வசதியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு தரமான கிரெட் கம்யூனிட்டியா தாங்க கிடைச்சிருக்கு நமக்கு இன்னைக்கு வந்திருக்க சைட்டு. இந்த 25 ஏக்கர் கம்யூனிட்டி அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம சுங்கவா சத்திரம். நல்ல ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா தாங்க சுங்கவா சத்திரம். இந்த ஜங்ஷன்ல ரைட் எடுத்தீங்கன்னா பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவேஸ், லெஃப்ட் எடுத்தா காஞ்சிபுரம் போகலாம். ஸோ அக்சசிபிலிட்டிக்கு இந்த ஜங்ஷன்ல இருந்து எந்த சைடு வேணாலும் சிட்டிக்குள்ள ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாங்க. நீங்க நியர்பை பிரைம் லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீபெரும்புத்தூரையும் பூந்தமல்லியும் சொல்லலாங்க. ஸோ இப்படிப்பட்ட நல்ல ஹாட்டான நல்ல பூமிங் லொகேஷன்ல தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. சரி, நீங்க சுங்கவா சத்திரத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ரீசன் ஸ்ட்ராங்கான 3 ரீசன் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பரந்தூர் ஏர்போர்ட். உலகறிஞ்ச விஷயம், ஊரறிஞ்ச விஷயம். இந்த விஷயம் என்னன்னா, பரந்தூர் ஏர்போர்ட்ன்றது சென்னையோட செகண்ட் ஏர்போர்ட்ன்றது பரந்தூர்ல தான் வருது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். பரந்தூர்ல இருந்து நம்ம சைட்டு கரெக்டா 6ல இருந்து 7 கிலோமீட்டர் மட்டும் தான். இன்னைக்கு இருக்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து கரெக்டா 6ல இருந்து 7 கிலோமீட்டர்ல இருக்க குரோம்பேட், பல்லாவரம் ஏரியாஸ்லாம் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு ரேட் ஏறி இருக்கு. அதான் அன்னைக்கு தான் நம்மளால மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்துல வாங்க முடியல. இன்னைக்கு அந்த தப்ப திரும்ப பண்ண வேண்டாம். பரந்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பிளாட் அதை வாங்கி போட்டுருவோம். இங்கதான் பிளாட் வெறும் 11 lakhsல இருந்தே கிடைக்குது. ரெண்டாவது மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டுங்க, சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேங்க. 6 மணி நேரம் சென்னையில இருந்து பெங்களூர் போகிறதுக்கு 6 மணி நேரம் ஆகுதுன்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, இது ஆல்மோஸ்ட் இன்னும் அதிகபட்சம் ஒரு 1-2 வருஷத்துல முடிஞ்சிருங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா சென்னை டு பெங்களூர் போறதுக்கு நமக்கு ஆக போற டைம் வெறும் 3 மணி நேரம். இப்ப சென்னையில எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புத்தூர், சுங்கவா சத்திரம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு மாத்தி மாத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். அதுக்கு காரணம் இந்த சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இன்னைக்கு வெறும் 1000-2000த்துல நாம வாங்கி போடுற லேண்டு ரொம்ப சீக்கிரமே 6000-7000க்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த சுங்கவா சத்திரம் ஜோன்ல ரொம்பவே பிரகாசமா இருக்குங்க. அதுக்கான 3வது ரீசன் மெட்ரோ ஸ்டேஷன் தானுங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் நிக்க போறது இல்ல மெட்ரோ, அதையும் தாண்டி சுங்கவா சத்திரம்ல மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. நம்ம சைட்ல இருந்து 3ல இருந்து 4 கிலோமீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷனுமே வரப்போகுது. இந்த 3 டெவலப்மெண்ட்டும் ஒரே இடத்துல வரும்போது எந்த அளவுக்கு ரேட் அப்ரிசியேஷன் இருக்கும்னு சும்மா ஒரு மனக்கணக்கு தான் போட்டு பாருங்களேன். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் பார்க்க முடியுமான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. பக்கத்துல நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்கு. நாம ஒப்பந்தத்துக்கு தொழில் வாய்ப்புக்கு பக்கத்துல இருங்காட்டு கோட்டை சிப்கோ நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 4வது 5வது கிலோமீட்டர்ல கனெக்ட் ஆகுது. இது தாண்டி உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 7-8 கிலோமீட்டர்ல கனெக்ட் ஆகுது. சோ மக்களே, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் தான் இங்க பார்க்கணும்னா அவசியமே இல்ல. தாராளமா நீங்க உடனே லேண்ட் வாங்கி வீடு கட்டவும் இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். லொகேஷன் நல்லா இருக்கு. ஏதோ பிளாட்டுக்கு பிளாட் தண்ணீர் வசதி எல்லாம் கொடுத்து அழகா நீட்டா பண்ணிருக்கிறது. 50 அடி 40 அடி ரோட்டு மேல எங்கெங்க 11 லட்சம் ரூபாய்க்கு பிளாட் கிடைக்குது. இங்க வாங்க முடியும். வெறும் 600 சதுரடி பிளாட்டை உங்களால 11 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியும். பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 1790 ரூபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வித் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவோட. நீங்க பேங்க் லோனும் போகலாம். அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ஒரு 10-11 லட்சம் ரூபாய்லாம் கார் வாங்குற காசு, அழகா ஒரு காரை வாங்கி இஎம்ஐ கட்டுற காசுல ஜம்முன்னு ஒரு பிளாட் வாங்கினா நிம்மதியா ஒரு பிளாட்டுக்கான ஓனர் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு நல்ல காரியம் நம்ம ஃபியூச்சருக்கு நாம செஞ்ச மாதிரியும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் இங்க இன்வெஸ்ட் பண்றவங்க என்ஆர்ஐ பீப்பிள்ஸுங்க. என்ஆர்ஐ பீப்பிள்ஸ், HNI பீப்பிள்ஸ், முதலீட்டோட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க தான் இங்க வாங்குவாங்க, இங்க வாங்கி இருக்கவங்க. சோ அதனால தான் உள்ள 200 பிளாட்டுக்கு மேல சோல்ட் அவுட் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகி முடிஞ்சிருக்கு. ஃபேஸ் 2ல நீங்களும் ஒரு பிளாட் எடுக்கலாம். உள்ள 600 சதுரடில இருந்து 2400 சதுரடி வரைக்கும் பிளாட் கிடைக்கும். பிளாட்டோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் 1790 ரூபீஸ் per ஸ்கொயர் ஃபீட் வித் டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவோட.
ஒரு 3 to 4 lakhs கையில வச்சிருந்தா மீதி 80% பேங்க் லோனோட நிம்மதியா ஒரு பிளாட் இங்க வாங்கலாங்க. இங்க நீங்க வாங்கி போட்டீங்கன்னா திரும்ப சொல்றேன், ரொம்ப நாள்லாம் இல்ல, அடுத்த ஒரு 2-3 வருஷத்துல நீங்க வாங்கி போடுற பிளாட்டோட ரேட்டு கண்டிப்பாக ரெட்டிப்பாயிரோன்றதுல டவுட்டே இல்ல. ஏன்னா அடுத்தடுத்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், மெட்ரோ ஸ்டேஷனா இருக்கட்டும், சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவேவா இருக்கட்டும், இது எல்லாமே வரிசையா 1 by 1 ஓபன் ஆகும்போது நீங்க வாங்கி போடுற ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 1800 ரூபான்றது ரொம்ப சீக்கிரமே 4000, 5000, 6000 ஏறும்போது அதை விட வேற என்னங்க வேணும் சந்தோஷம் நமக்கு. உடனே ஸ்கிரீன் தெரியுற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. நான் ப்ரமோட்டரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். யாருக்கும் எந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஸ்கிரீன் தெரியுற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்க. பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.